வாஞ்சையோடு நம்ம கேட்கும் பொழுது I believe the Holy Spirit will do a mighty work in our houses, even though we cannot gather in our church, but our houses can become a church. நம்முடைய வீடே நம்முடைய ஒரு ஆலயமாக இந்த வேளையில மாற முடியும். So let's go to the word of God. Okay, this morning I would like to share a message called recipients of sudden blessing or sudden breakthrough. இந்த கால வேளையில உங்க மத்தியிலே வந்து நான் வந்து ஒரு செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது என்னவென்றால் சடிதியில் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள், சடிதியில் வருகிற ஆசீர்வாதத்தை அல்லது சடிதியில் வருகிற ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு ஆவிக்குரிய வெடிப்பு இல்ல ஆவிக்குரிய மேற்கொள்ளுதலை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள். இது நம்ம போன வாரத்துல வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அது ஒரு தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க எல்லாமே அது வேற இருப்பீங்க என்று நினைக்கிறேன். சடன் பிளெஸிங் என்ற ஒரு வார்த்தை வந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தை பைபிள் உள்ள வார்த்தையாக மட்டுமல்ல, போன வாரத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசன ரீதியில நமக்கு இந்த நேரத்துல அந்த வார்த்தையை கொடுத்தார் என்று ஆண்டவர் நம்ம மத்தியில போன வாரத்தில் வெளிப்படுத்தினார். ஆகையால இந்த காரியத்தை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம இதுல பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை. Book of Acts chapter 2 verse 1 to 4. This is a key verse. Okay, let's all if you have your Bible, please take your Bible and turn to Acts 2 from verse 1 to 4. ஒன்னாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். Okay, maybe I read it in English. Okay, when the day of Pentecost had fully come, they were all with one accord in one place, and suddenly there came a sound from heaven as a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them, and they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே இருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இன்றைக்கு நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்க போறதுல சில காரியங்கள் ஒண்டி திட்டவட்டமாக ஆவியானவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரு என்ற அந்த காரியத்தை ஒண்டி நம்ம பார்க்க போகிறோம். The sudden blessing. போன வாரத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு வந்து காண்பித்தார். Sudden blessing அல்லது sudden breakthrough, a sudden outpouring. Something happened in our life suddenly. ஏதோ ஒரு காரியம் ஆவியானவர் திடீரென்று அல்லது சடுதியில எப்படியாக இந்த 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஜனங்களை நிரப்பினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். God is going to do a sudden action or sudden blessing is going to come upon our life, as it says in the book of Acts. We heard this word as a prophetic word last week. போன வாரத்துல நம்ம எப்படியாக கேட்டோம் என்றால் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக கேட்டோம். சரிங்களா? இந்த sudden blessing சரிங்களா என்றால் என்ன அர்த்தம், என்ன ஆவியானவர் சொல்ல வருகிறாரு? இந்த sudden blessing அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வந்து நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். sudden blessing அப்படின்னா திடீரென்று ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடுகிறது. Something, a word is kind of a different kind of a word. This word means something happened in our life without our expectation or without we are expecting something, but it happens suddenly and it becomes a blessing in our life. ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்குது என்றால் திடீரென்று நடக்கிறது. அது ஒரு ஆசீர்வாதமான காரியம் திடீர் நடக்குது. இந்த நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ற இந்த sudden blessing என்ற வார்த்தை வந்து இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருக்குது. The word called sudden blessing is in the book of Acts chapter 2. So in that context, அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்க போகிறோம் sudden blessing அது எப்படி இருக்கும், how it will be
when we say a sudden blessing, how it will be? What is the feature of the sudden blessing? So we must go to the Acts 2 and look into that chapter so that we can know what is the sudden blessing. நம்ம அந்த sudden blessing, அதாவது திடீரென்று சடிதியில நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க போகிற இந்த தீர்க்கதரிசன ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்? முதலாவது வந்து it's God's intervention from eternal zone entering into our natural zone. அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை பார்க்கிற வேளையில நம்ம முதல்ல படித்தோம், ஆண்டவர் அவர் நித்தியத்தில் வாழ்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய காலகட்டத்தில், நம்முடைய நேரத்தில், நம்முடைய காலகட்டத்தில் அவர் நுழைகிறார். God intervention, God ஆண்டவர் குறுக்கிடுகிறார். So when we talk about the sudden blessing, it's about God intervention into our zone, into our time zone. நம்முடைய காலகட்டத்துக்குள்ள, நம்முடைய நேரத்துக்குள்ள நித்திய தேவன் குறுக்கிடுகிறது தான் வந்து suddenly. Because when we say suddenly, it's talk about the time. நாம suddenly சொல்லும்போது, சடுதியில் சொல்லும்போது அது என்னத்தை குறிக்கிறது என்றால் நேரத்தை குறிக்கிறது. ஆகையால இது வந்து நம்முடைய நேரத்துக்கு, அந்த நேரத்துக்குள்ள நித்தியமான தேவன் நம்முடைய கால நேரத்துக்குள்ள அவர் குறுக்கிடுகிறது தான் இந்த sudden blessing. இரண்டாவது, இந்த sudden blessing என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? It is inevitably tangible, not something invisible. It is inevitably tangible, not something invisible. அப்படினா அது வந்து பார்க்கக்கூடிய அல்லது அது வந்து ஒரு தொடக்கூடிய ஒரு அப்படியே இயற்கையாக பார்க்கக்கூடிய அளவுல வெளிப்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சும்மா ஆவியிலே வெளிப்படுகிற ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்க என்றால் அவர்கள் சத்தத்தை கேட்டார்கள், அந்த உணர்ந்தார்கள், அது வீடு முழுவதும் நிரப்பினது என்று அவங்க பார்த்தார்கள். அது வந்து ஒரு காற்று போல வந்தது என்று அதை பார்த்தார்கள். அப்பனா ஆவிக்குரிய ரீதியில ஒண்டி கண்களை மூடி இருக்கும் போது உணர்கிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, இட்ஸ் டேஞ்சபிள், அது தொடக்கூடியது. அது வந்து ஒரு சும்மா வந்து ஆவியில நடந்துச்சுன்னு சொல்லுகிறது இல்ல, நம் கண்களால காணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த sudden blessing. அடுத்து இந்த sudden blessing என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும்? It comes publicly, not hidden. அது மறைந்து ஒளிந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அல்ல, எல்லார் முன்பாக வெளிப்படையாக வருகிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஏக ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். But when God speak to us about the sudden blessing, அது அப்படி இருக்கும். How it will be when we talk about the sudden blessing? Yes, the sudden blessing is something that comes to us publicly, because when Holy Spirit come upon the upper room, even not only the 120 can able to see something, but even the people outside will be able to see that something happened, something is happening on the upper room. அந்த மேல் வீட்டு அறையில அந்த ஆவியானவர் வருகிற வேளையில, அந்த சடிதியாக ஆண்டவர் இறங்குகிற வேளையில அவர்கள் ஒண்டி உணரலாம், சுத்தி இருந்தவர்கள் எல்லாரும். அப்ப ஆண்டவர் வெளிப்படையாக செய்யக்கூடிய காரியங்கள் வசனத்தில் சொல்லப்படுகிறது. எல்லா கண்களும் காணும், அவர் வருகிற வேளையில எல்லா கண்களும் காணும். அது ஒன்றி அல்ல, நாம எது அறிக்கை செய்தோமோ அது ஆண்டவர் செயல்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை கண்கள் காணும். அப்ப sudden blessing அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்ல வருகிறாரு? இந்த ஆசீர்வாதம் சும்மா ஒளிவு மறைவாக வரப்போற ஆசீர்வாதம் அல்ல, ஆனாலும் இது வந்து வெளியரங்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். வசனத்தில் சொல்லப்படி நீங்க அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறத பார்க்கிற ஒரு பிதா வெளியரங்கமாக உன் ஆசீர்வதிப்பார். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த sudden blessing. அப்ப நம்ம வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு தீர்க்கதரிசன ஆண்டு சொல்லுகிற வேளையில நம்ம இந்த மாதிரியாக நம்ம எதிர்பார்க்கணும். அடுத்தது, it comes powerfully, not gently. அது வல்லமையோடு வந்தது, அது மெதுவாக வரல, ஒரு சாஃப்டாக வரல, ஆனா அது வல்லமையாக வந்தது. அந்த ஆசீர்வாதம், அந்த பொழிதல் அது எப்படி வந்தது என்றால், it came upon them powerfully. The sudden blessing come upon them powerfully, not just gently. அது வந்து சும்மா ஒரு மெதுவாக மென்மையாக வரல, அது வல்லமையோடு வந்தது. அடுத்ததாக, it comes to take over and sweep away everything. அது எதுக்காக? அந்த sudden blessing என்ற சடிதியில வருகின்ற ஆசீர்வாதம் நமக்கு மேல வருகிற வேளையில அது எப்படிப்பட்டதாக வரப்போகிறது என்றால், அது மேற்கொள்கிற ஒரு ஆசீர்வாதமாக, அது வீடு முழுவதையும் நிரப்பி அது மேற்கொண்டது. அவர்கள் பேசுறதை மேற்கொண்டது, அவர்களோட ஜெபத்தை மேற்கொண்டது. அவர்கள் சுத்தி இருந்த எல்லாருமே அவர்கள் அந்த பொழிதல்னால மேற்கொள்ளப்பட்டு
அவர்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். When the sudden blessing come upon them, they begin to receive that blessing, that outpouring, and that outpouring took over them. அவர்களை மேற்கொண்டது. They begin to speak in another language, God's language, tongues. They begin to speak in the language that they begin to speak in unknown language. தெரியாத ஒரு பாஷை. அப்ப அது அவர்களை மேற்கொண்டது. அப்ப நம்மளை மேற்கொள்கிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குது. So it is for everyone. எல்லாருமே அதுல பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அடுத்தது, it's a confirmation and assurance about the lordship of Jesus and his coronation as the King of Kings in heaven and over our lives. அப்பனா பரிசுத்த ஆவி பொழிந்தருளப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், இயேசு அங்க ராஜாதி ராஜாவாக சகலத்தை முடித்தவராக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற உறுதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதேதான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதம் வருகிற வேலையை நம்ம பெற்றுக்கொள்வோம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு மேலாக ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு வரும். அப்ப இது எல்லாமே the sudden blessing அல்லது sudden breakthrough என்று சொல்லும் பொழுது அது என்னவாக இருக்கலாம்? ஒரு ஜெபத்தின் நம்முடைய ஜெபத்தின் பதிலாக இருக்கலாம். It can be answer for our prayer, or miracle that we are waiting for, a healing that we are waiting for, a revival that we are expecting, that whatever we are looking for, நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமோ அது நம்ம மத்தியில சடிதியாக வருகிற காரியங்கள் தான். அப்ப முதல்ல சொன்ன அந்த 8 காரியங்கள் நீங்க தொடர்ந்து அடுத்து நம்ம வாட்ஸ்அப்ல அந்த பாயிண்ட்ஸ் நம்ம போடும்போது நீங்க தியானிக்கலாம். அப்போ உங்களோட ஆசீர்வாதத்தை அதுல வச்சு நீங்க சொல்லலாம், என்னோட ஆசீர்வாதம் வெளியரங்கமாக இருக்கும், என்னோட ஆசீர்வாதம் இப்படியாக நடக்கும், என்னோட ஆசீர்வாதம் என்ன மேற்கொள்ள, என்னோட ஆசீர்வாதம் எல்லாரையும் அது இழுத்துக் கொள்ளும். அந்த 8 காரியங்களை வைத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். It's going to come to us this 8 features. இந்த 8 கோட்பாடு அல்லது அந்த கூறுகள் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதம் அல்ல. When God speak to us about the sudden blessing, a sudden breakthrough, இந்த 8 features உள்ள பதில் தான் நமக்கு வருது. அதான் அர்த்தம். இப்ப இதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வசனம் படிக்க டைம் இல்ல, டக்குன்னு போயிடுறேன். Jesus revealed himself to 500 people. He taught them about the kingdom of God for 40 days. 40 நாட்களாக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ராஜ்யத்தை குறித்து இவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ராஜ்யத்தை குறித்து அவங்களுக்கு பேசினார். எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு. இந்த 500 பேர்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 120 பேர் தான் இந்த ஆசீர்வாதத்தை இந்த பொழிதலை பெற்றுக் கொண்டார்கள். 380 பேர். ரைட்டா? கணக்கு ரைட் தான் நினைக்கிறேன். ரைட் தான். ரைட் தான். 380 பேர் அங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த காரியத்தை அவர்கள் இழந்தார்கள். அல்லது அப்ப ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா? வந்தது. Did the sudden blessing come upon the earth? Yes, it came as God promised, or as Jesus promised. இயேசு சொன்ன பிரகாரம் வந்தது. ஆனாலும் 120 பேர் தான் பெற்றுக்கொண்டார்கள். 380 பேர் 40 நாட்களாக இயேசுவோட வார்த்தையை கேட்டவர்கள் பெற்றுக்கொள்ள முடியல, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. That means what we can learn from here, we can miss the second sudden blessing. இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் நியமித்த நேரத்தில் வரும், அது கண்டிப்பாக வரும், அது சடிதில வரும். ஆனா அது பெற்றுக்கொள்கிறதும் பெற்றுக்கொள்ளாததும் ஆண்டவரோட கையில இல்ல, நம்ம கையில இருக்கு என்று இந்த வசனம் மூலமாக நம்ம பார்க்க முடியும். The sudden blessing can come upon the earth, but it depends on us whether we want to receive it or whether we want to miss it. It's all depends on us. So யாரு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Only these 120 were qualified them to receive, qualified themselves to receive. இந்த 120 பேர் தான் தங்களை தகுதிப்படுத்திக் கொண்டார்கள் இதை பெற்றுக்கொள்ள. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இவர்கள் தகுதிப்படுத்திக் கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஆனால் இவர்கள் தகுதிப்படுத்திக் கொண்டார்கள். எப்படி இவர்கள் தகுதிப்படுத்திக் கொண்டார்கள் என்று நம்ம பார்க்க போறோம். அநேக காரியங்கள் இதுல இருக்குது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் ஆவியானவர் உள்ளத்துல உணர்த்துறாரு நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த காரியத்தை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். How this 120 fulfill the requirement to receive. எப்படி இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள்?
இந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4வது வசனத்துல 1வது அதிகாரம் 4வது வசனம். Book of Acts 1:4. There is a key word the Holy Spirit wants us to know today. இந்த வசனத்துல ஒரு கீ வேர்ட் வந்து ஆண்டவர் நம்மள பார்க்க வேண்டும் என்று அழுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Okay, let's go. Let me read it for you. And being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, which he said, you have heard from me. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்களோ சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். This is a command of Jesus. What he commanded, that the key word that we are going to look into this verse is, but to wait for the promise of the Father. But to wait. தமிழ்ல சொல்கிற வேளையில பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இதுதான் ஆண்டோட கட்டளை. நீங்க இருங்க வரும் என்று ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னவென்றால் காத்திருங்கள். யார் 120 பேர் பெற்றுக்கொண்டார்கள், 350 பேர் பெற்றுக்கொள்ளல. 120 பேர் அவர் என்ன செய்தார்கள் என்றால் காத்திருந்தார்கள். 380 பேர் காத்திருந்தார்கள். இதுதான் ஒரு மெயினான வித்தியாசம். அநேக காரியங்கள் அவங்க செய்தார்கள். ஆனா ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னது? காத்திரு. இன்னைக்கு இது ஒரே ஒரு வார்த்தை தான் மெசேஜ். இந்த ஒரே வார்த்தையில ஆண்டவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் நம்ம பார்க்கணும். The Holy Spirit came upon them suddenly, but they were not unprepared vessels. ஆவியானவர் 2வது அதிகாரத்தில் அவர்கள் மேல பொழிந்தருளப்பட்டார். எப்படி பொழுது? சடிதியாக பொழிந்தருளப்பட்டார். சடிதியில ஒரு ஆவிக்குரிய காரியம் அவங்க வாழ்க்கையில குறிக்கிட்டது. ஆனால் அது என்ன அர்த்தம் என்றால் அவங்க ரிலாக்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. அவங்க மைலோ கலக்கி குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸா இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு வரோம், ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஆண்டவர் டைம் சொல்ல 10 நாள்ல வரும், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல என்று அவங்க ரிலாக்ஸ் பண்ணல. They were not relaxing. They were not unprepared. அவர்கள் ஆயத்தம் அற்றவர்களாக இல்ல, ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் சடிதியில வந்தாலும் அவர் ஆயத்தம் உள்ளவர்கள் மேலதான் வருகிறார். அவர்கள் எதிர்பார்த்திருந்தார். They were anticipating. எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். Even it is a sudden event, they were not panic or perplexed when it happened. அது ஒரு திடீர் என்று நடக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமோ ஒரு பொழிதலோ ஒரு ஆவிக்குரிய காரியமோ அங்க இருந்தாலும் அது நடக்கும் பொழுது அவங்க என்ன நடக்குது அப்படியே பேனிக் ஆகும். அவங்க குழம்பி போகல, கிளம் கபோட்டாக ஆகல. ஏனென்றால் அவங்க காத்திருந்தார்கள். ஆகையால சடன்லி நடக்க போது ஆண்டவர் சொல்லிட்டார் நடக்க போது இல்ல நம்ம சரியான காரியத்தை நம்ம செய்யாவிட்டால் நம்ம அந்த 380 பேர் போல அதை மிஸ் பண்ண முடியும். அந்த 120 பேர் என்ன செய்திருந்தார்கள்? காத்திருந்தார்கள். They waited because they were waited. The 120 is a company of people who waited. 320 did not wait as Jesus commanded. அவங்க காத்திருக்கல. இந்த வெயிட் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெயிட், காத்திருக்கிறது. இது ஒரு அன்பாப்புலரான ஒரு வார்த்தை. வெயிட் இல்ல வெயிட்டிங், காத்திரு அப்படி சொன்னா அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வார்த்தையோ எஸ் அப்படி சொல்ற மாதிரி ஒரு நம்ம உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. அது ஒரு பாப்புலரே இல்லாத ஒரு வார்த்தை. வெயிட், காத்திரு அப்படி சொன்னா அப்படி ஆயிடுவாங்க. காத்திருக்கணுமா? அது நம்மளோட தூண்டி விடுற ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரியான ஒரு பாப்புலரான ஒரு வார்த்தை. இப்போ ஃபயர், ரிவைவல் இந்த மாதிரி சொல்லும்போது எப்படிப்பட்ட வார்த்தை? அது ஒரு எனர்ஜெட்டிக்கான வார்த்தையா மாதிரி தெரியுது. ஆனா வெயிட் அப்படின்னாக்கா வெயிட்டா காத்திருக்கணுமா அப்படின்னு ஒரு சாதாரணமான வார்த்தை போல. அது ஒரு அட்ராக்டிவான வார்த்தையாக இல்ல, ரொம்ப ஒரு கிளிட்டரா கிளாமரஸா அப்படி உள்ள ஒரு வார்த்தை நம்ம சொன்னால அந்த மாதிரி. It's just a normal, it's feel like wait, which is none of us like to wait. Most of us not like, I mean, நம்மளுக்கு பிடிக்காது காத்திருக்கு.
அது இப்போ உள்ள ஜெனரேஷன் ஒண்டியல்ல, இப்போ உள்ள உலக மக்கள் எல்லாமே ட்ரைனிங் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எப்படி எதுக்குமே நம்ம காத்திருக்க முடியாது. சாப்பாட்டுக்கு காத்திருக்க முடியாது, இன்டர்நெட்டுக்கு சீக்கிரம் வரலாம் அதுவும் காத்திருக்க, எதுக்குமே நம்ம காத்திருக்க முடியாது. இப்போ கூகுள்ல நம்ம தட்டி யார் ஸ்பீடா பதில் கொடுக்குதோ அதுக்கு தான் நம்ம போவோம். ஏன் இப்போ அநேக பேர் கூகுள் பயன்படுத்துறாங்க? ஏன்னா அது ஃபாஸ்டா வந்து சீக்கிரமா பதில் கொடுத்துருது. இதே நீங்க முன்ன வந்து பாத்தீங்கன்னா யாஹூன்னு ஒன்று இருந்துச்சு, இருக்குது இப்பயும், எவனும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா அவர் வருவார் ரொம்ப ஸ்லோவா இல்ல, ஒரு அளவு ஸ்லோ, ஆனா கூகுள் வெரி ஃபாஸ்ட். அப்ப எவ்ரிதிங் வந்து அப்படி நம்ம மைண்ட்ல வந்து ட்ரெயின் பண்ணிட்டாங்க. எல்லாமே சீக்கிரம் உடனே பட்டு 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 நடக்கணும், டக்கு டக்குன்னு கிடைக்கணும். ஆனா ஆண்டவர் வந்து காத்திரு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனா ஒரு காரியம் நம்ம அறிந்து, இந்த காத்து இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய வல்லமை இருக்குது. காத்து இருக்கிறதுல வந்து ஆண்டவருடைய வசன பிரகாரம், ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது இந்த காத்து இருக்கிறது என்று சொல்லுகிறதுல வந்து பயங்கரமான ஒரு வல்லமை இருக்குது. There is a great power when we wait. நம்ம காக்கும் பொழுது, சில பதிலுக்கு காத்திருந்து இருக்கும் பொழுது, சில காரியங்களுக்கு காத்திருக்கும் பொழுது, அது ஒரு பயங்கர வல்லம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, what does it mean when what does it mean wait or waiting according to this portion of scripture? காத்திரு அப்படினா என்ன அர்த்தம்? அதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 4 பாயிண்ட் இருக்குது. காத்திரு அப்படி சொல்லுகிற வேளையில இந்த ஸ்கிரிப்சர்ல வார்த்தை என்ன இருக்கு, என்ன சொல்லுகிறது? அதாவது 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, அப்போஸ்தலர் 1:4, this act of waiting is initiated by the promise of God. என்ன அர்த்தம்? வெயிட்டிங்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இது ஆண்டவர் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தினால ஆரம்பிக்கப்படுகிற காத்திருத்தல். act of waiting initiated by the promise. சில காத்திருக்கிறது ஆண்டு வார்த்தையில இல்லாம கூட நம்ம அம்மாவே காத்திருக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் பிகின். அது வந்து பாருங்க, இந்த காத்திருக்க சொன்னார், இந்த காத்திருக்கிற காரியம் வந்து இந்த வசன பிரகாரம் அது சுயமாக நான் எடுத்த தீர்மானத்தில் காத்திருக்கிறது அல்ல. என்னுடைய செல்ஃபிஷ் சுயத்தின் டிசைர் is not started by my selfish desire. It is not started by my self agenda, or it's not started even by my emotion. It's not started by my greed, or even it's not started by my procrastination or laziness. காலம் தள்ளி போடுதல் அல்லது சோம்பேறி, இதனால சில நம்ம காத்திருக்கிறது, அந்த காத்திருத்தல் இந்த காத்திருக்கிறது இல்ல. சோ நம்ம இந்த காத்திருக்கிறது என்றால் என்ன? நம்ம காத்திருக்கிறது ஆண்டவருடைய சடன் பிளெஸிங், சடுதியில் வருகிற ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிற அந்த காத்திருக்கிறது இருக்குங்களா, அது வந்து என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டதாக இருக்கணும். அப்பனா ஆண்டவர் சொன்னதுனால நான் காத்திருக்கிறேன். இட்ஸ் இனிஷியேட்டட் பை காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. They waited because he promised. அவர்கள் காத்திருந்ததின் நோக்கமே, ஆரம்பமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், அவர் கொடுத்த ப்ராமிஸ், அவர் கொடுத்த வார்த்தை, அவர் வார்த்தையினால அவர்கள் காத்திருந்தார்கள். They waited because he has given them his word. அவருடைய வார்த்தையை அவருக்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர்கள் காத்திருந்தார்கள், அந்த வார்த்தையை பிடித்து காத்திருந்தார்கள். நம்ம உங்க வீட்டுக்கு வர, நான் சாப்பிட வரேன், இந்த உதாரணம் நிறைய நம்ம கேட்டிருப்போம். உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க? அதற்கு 8 மணிக்கு நான் வரேனாக்கா அதற்கு ஏற்ற எல்லா ஆயத்தங்களும் நம்ம செய்வோம். Let's say I call you and make an appointment that I'm going to come to your house and I'm going to have a dinner, and I just promise and I make an appointment with you. What you will do, you will make a preparation, all the preparation, make yourself ready, the house ready, everything, the dinner is ready. You will prepare. Why? Because of the word given to you. கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையினால நீங்க அந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு காத்திருப்பீங்க. நம்முடைய காத்திருத்தல், நான் இதுக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த ஒரு பொருளுக்காக நான் காத்திருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு 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 ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இது மேல சடன் பிளெஸிங் வரப்போகுது. இப்ப நம்ம என்ன செக் பண்ணோம்? நான் காத்திருக்கிற இந்த காரியம் என்னால் உண்டான காரியமா, ஆவியானவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தினால உண்டான காரியமா? இங்க என்ன சொல்லையா, அந்த சடன் பிளெஸிங் வந்தது அவர் வார்த்தையினால அந்த காத்திருத்தல் ஆரம்பிக்கப்பட்டது. We can wait because of the one who promised us is faithful.
நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? நம்ம காத்திருக்க முடியும். ஆனா நான் காத்திருக்கிறேன், நீங்க எனக்கு சொன்னீங்களே, நாம் காத்திருக்க முடியும். ஏனென்றால் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிற வேலையில நான் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு தமிழ்ல உங்களுக்கு நான் முக்கியமான காரியத்தை வந்து சொல்லிடுறேன். ரெண்டும் படிச்சுட்டா டைம் எடுக்கும். இருங்க, டைமை பார்த்துக்கிறேன். ஓகே, ரைட். And okay, Romans 4:19 until 22. And not being weak in faith, he did not consider his own body already dead, since he was about 100 years old, and the deadness of Sarah's womb. He did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God, and being fully convinced that he had promised what he had promised, he was also able to perform, and therefore it was accounted to him righteousness. 21வது வசனத்தை நம்ம பார்க்க 19 ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே 21க்கு வந்துடலாம். முக்கியமான காரியத்தை தமிழ்ல சொல்றேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. 20வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவில்லை. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவருடைய அவன் காத்திருந்தான். எத்தனை வருஷம்? 25 வருடம் காத்திருந்தான். ஏன் காத்திருந்தான் என்றால் அவனுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது. இந்த வேலையில நம்ம கேட்கிற வேலை, இந்த வார்த்தையை நம்ம கேட்கிற வேலையில நம்மளுக்கு ஆவியானவர்கிட்ட நம்முடைய ஆவியில பிரியாக நம்ம கேட்க வேண்டும். ஆவியானவரே, நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் பிரகாரம் நான் எதுக்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறேன்? இந்த சடன் பிளெஸிங் என்று ஆண்டவர் பேசும் பொழுது இதுதான் நம்ம யோசிக்க வேண்டும். உன் வார்த்தை மூலமா நீ எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நான் இன்னும் காத்து கொண்டிருக்கிறேனே, அப்ப இந்த காரியங்களை தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இதை என்னுடைய கண்முன்னு கொண்டு வரணும், லிஸ்ட் டவுன் பண்ணிக்கணும். இதை நான் வந்து ஒரு அவேர்னஸ் குள்ள வரணும். I must come into awareness about whatever promises that God has given me, and I'm waiting for it to be fulfilled. I must be aware for it. அதை நான் வந்து இந்த வேலையில மறந்தாலும் திருப்பி ஆவியான நமக்கு கலர வேண்டும். இரண்டாவது காரியம், why God caused them to wait. இல்லனா why God caused us to wait. US இல்லது us நம்பர். why God caused them to wait. ஏன் ஆண்டவர் அவங்களை காத்திருக்க வைத்தார்? முதலாவது ஆண்டவர் அவர்களை அவருடைய வார்த்தை பிரகாரம் காத்திருக்க வைத்தார். வார்த்தையினால அவருடைய காத்திருத்தல் ஆரம்பிக்கப்பட்டது. Their waiting, the act of waiting was initiated by the promise. It's not started by நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கல. It started by God. Number 2, why God caused them to wait. ஏன் ஆண்டவர் அவங்களை காத்திருக்க வைத்தார்? இல்லனா இப்படி சொன்னா, ஏன் ஆண்டவர் என்ன காத்திருக்க வைக்கிறார்? சில வாக்குத்தத்தம் கொடுத்த காரியங்கள் ஏன் என்ன காத்திருக்க வைக்கிறார்? God prepares us in the process of waiting. ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த காத்திருக்கும் காலகட்டம் என்ற ஒரு காலகட்டம் நிறைவேறுதல், அதான் வந்து சடன் பிளெஸிங். ஆனா இந்த காத்திருக்கிறாங்க பாருங்க, இந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். God prepares us to receive the sudden blessing in the process of waiting. How God prepares us? எப்படி ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார்? எப்படிலாம் ஆண்டவர் நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார்? Isaiah 40:31. Isaiah 40:31. Isaiah 40வது அதிகாரம் 34வது வசனம். God build the inner strength when we wait upon him. இந்த வசனத்தை நாம படிக்கிறோம், அது அப்புறம் சொல்ற பாயிண்ட். But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up the wings like an eagle. They shall run and not be weary. They shall walk and not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடியாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அப்ப நான் காத்திருக்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே என்னை காத்திருக்க வைக்கிறீங்க? நீ சொன்ன காரியத்துக்காக ஏன் என்னை காத்திருக்க? Because God wants to build an inner strength when we wait upon him. நமக்குள்ளேந்து ஒரு புது பலனை அவர் கொண்டு வருவதற்காக, புது பலனை கட்டுவதற்காக நம்மளை காத்திருக்க வைக்கிறாரு. ஐயோ ஆண்டவரே சொன்னீங்களே நடக்கல. சில நேரத்தில் நமக்கு சோர்வு வரும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாத்துக்குமே வரும். ஆனாலும் ஏன் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார்? நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? முதலாவது இல்ல ஏன்னு வைத்துக் கொள்ளலாம். ஏ, to
build inner strength. நமக்குள்ள உள்ளான புது பலனை அவர் உருவாக்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அதுக்கு தகுதிப்படுத்த அல்லது அதை ரிசீவ் பண்ண, நீ பெற்றுக்கொள்ள, அதனுடைய பாரத்தை சுமக்க உனக்கு பலத்தை கொடுக்கிறதுக்காக காத்திருக்க வைக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தா அது நம்மளை அழிக்க கூட முடியும். எஸ், சில ஆசீர்வாதம் வந்து ஏன் ஆண்டவர் நம்ம கொடுக்க முடியலனாக்கா இருக்கிறதே வந்து உருப்படியா மெயின்டைன் பண்ணல. நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நீ காணா போயிடுவ, அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த் வெயிட் பண்ணு. அப்ப சில நேரத்தில் இட்ஸ் நாட் அபவுட் God. God has promised, but is the inner strength been built in you? உனக்குள்ள இந்த ஸ்ட்ரென்த் ஆண்டவர் பில்ட் பண்ணதான் ஆண்டவர் செய்கிறார். இது உனக்குள்ள உண்டானுச்சா? அந்த ஆசீர்வாதத்தை சுமக்க, பெற்றுக்கொள்ள, நடத்த நீ முதிர்ச்சி பெற்றாயா? அப்படிதான் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாரு? நமக்குள்ள அந்த புது பலனை உண்டாக்க. இரண்டாவது அல்லது பி, அதாவது இரண்டாவது பாயிண்ட்ல பி, ஜேம்ஸ் 5:7-8. How God prepares. ஆண்டவர் எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு? நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம காத்திருக்கும் போது எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? இரண்டாவதுல பி. ஓகே, be patient and establish your heart for his coming. நம்மள பொறுமை கற்றுக் கொடுத்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார், எஸ்டாப்லிஷ் பண்ணுகிறார். Let me read the verse for you. Therefore be patient, brethren, until the coming of the Lord. See how the farmer waits for the precious fruit of the earth, waiting patiently for it until receive the early and latter rain. You also be patient, establish your hearts, for the coming of the Lord is at hand. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமானவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமானமும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்கள் நீடிய பொறுமையோடு உங்கள் இருதயங்கள் ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமா இருக்குது. இது ஆண்டோட வருகை குறித்து பேசுது. ஆனாலும் இப்ப நம்ம தீர்க்க தரிசன ரீதியில ஆண்டோட வருகை என்று சொல்லும் பொழுது இந்த சடன் பிளெஸிங் அந்த இடத்துல நம்ம போட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை நோக்கி வருகிறார், நம்மளை ஆசீர்வதிக்க வருகிறார். ஆனாலும் நம்மளை காத்திருக்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள இவ்வளவு நாள் நடத்தி கொண்டிருந்தார். இதை நடத்தினாரு? Because I want to teach you patience and I want to establish your heart. உன்னுடைய மனம் ஒரு அலை பாய்ந்து கொண்டிருந்தா, ஒரு ஸ்திரப்படுத்தாத, உறுதிப்படுத்தாத ஒரு மனமாக, ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப இது ஏன் ஆண்டு நம்மளை காத்திருக்கிற? இது நமக்குள்ள உருவாக்க இந்த பொறுமையும் இந்த என்ன சொல்லுகிறது, இந்த நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற, பலப்படுத்துகிற காரியத்தை செய்வதற்காக தான் ஆண்டு காத்திருக்கிறார். இப்படிதான் ஆண்டு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? இப்படிதான் ஆயத்தப்படுத்துகிறார். காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். He teaches us patience. He establishes our heart. எப்படி ஒரு விவசாயி பயிரிடுகிறவன் காத்திருக்கிறார். அவன் இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கு கதவு திறந்து பார்த்துட்டு அவன் இருக்கிறது இல்ல. சில பேர் எல்லாம் பயங்கர கார்டனிங் எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்கிறீங்க நம்ம சர்ச்சில். பூச்செடி, தென்னை மரம், இதெல்லாம் வந்து நட்டு தென்னை மரம்லாம் யாரும் நடல, பயங்கரம் பூச்செடிலாம் நடுறீங்க. ஓகே, ஸோ 1ஆம் தேதியிலேருந்து லாக்டவுன் வரப்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நட போறீங்க. ரோஜா பூ, செம்பருத்தி பூ, ஓகே, எல்லாமே கார்டனராக வேற வேலை என்ன செய்ய தெரியாமல் சில நேரத்தில் கார்டனிங் வேலை திரும்பி ஆரம்பிக்கும். போன எம்சிஓவில் நானும் ஆரம்பித்தேன். எல்லாம் பல்கனியில் வச்சு எல்லாம் குப்பை ஆயிடுச்சு, காஞ்சி போயிட்டாங்க. ஓகே, ஸ்னோமோ முன்னுக்கு வந்து வீட்டு முன்னுக்கு இப்போ கொஞ்சம் என்னுடைய மனைவி அவங்க வந்து முயற்சி எடுத்துருக்கிறாங்க. சரி பார்ப்போம், தெரில, இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்துச்சு. ஓகே, ஸோ what I'm trying to say is, let's say you are a farmer. You just plant the seed and you cannot expect the next day you can see the harvest. You have to wait. அப்ப அவன் வெயிட் பண்ணுகிற வேலையில் அவனுக்கு அது பொறுமை தேவை. ஒரு நாள் போயிட்டு அது விதையை போட்டுட்டு நோண்டி அந்த விதையை பார்த்துட்டு விதை இருக்கா இல்லையா, அது புழு திணிச்சாலும் ஒவ்வொரு நாளும் நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தா சார வரைக்கும் முளைக்காது. அப்ப அதை விதைத்துட்டு அந்த நம்பிக்கையில அவனுக்கு காத்திருக்க வேண்டும். அப்ப அவனுடைய இருதயம் அங்க ஆயத்தப்படும்.
முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் அவன் காத்திருக்கிறத போல என்று ஆண்டவர் உதாரணப்படுத்தி சொல்கிறாரு. நீ காத்துரு, நான் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு காத்துரு, நான் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு நீ காத்துரு. எப்படி காத்துரு? ஒரு பயிரிடுகிறவன் காத்திருக்கிறது போல நீடிய பொறுமையோடு. அப்ப நம்ம காத்திருக்கும் பொழுது இந்த நீடிய பொறுமையும் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் பதனிடுகிறார், சரிப்படுத்துகிறார், நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த இருதயம் தான் வந்து ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது முதல்ல அவுட்டா போறதே இந்த இருதயம் தான். நாளைக்கே உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் கிடைக்கு சரி வச்சுக்கொள்ளுங்களேன். எனக்கு கிடைக்கும் சரி, என்ன விடுங்க, யாருக்கும் கிடைக்குது. ஓகே, அப்பதான் உண்மையான கலர் நம்ம வெளியாகும். 1 மில்லியன் கிடைச்ச பிறகுதான் நீ வந்து அல்லது என்ன நீ எப்படிப்பட்டவன், நடவோட பாவனை எல்லாமே வந்து அப்பதான் உடனே மாறும். ஐயா அப்படி நடக்குது உடனே நம்முடைய இருதயத்துல, அப்பதான் நம்முடைய இருதயம் வெளிப்படுகிறது. அப்ப ஆசீர்வாதங்கள் நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. சில நேரத்துல எஸ் வெளிப்படுத்த முடியும், பண ரீதியில ஒன்றில நிறைய ரீதியில. ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது நீ என்ன நினைக்கின்ற, because not only God interested in the heart, I believe God is also interested in the intention of your thought. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் ஒன்றி அல்ல, அந்த நினைவுகள் பின்னால இருக்கிற நோக்கம் இருக்கு தெரியுங்களா, அத கூட ஆண்டவர் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கிறாங்க. பைபிள் உள்ள வசனம் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உள்ள திரியங்களை ஆராய்கிறவர். அப்படின்னா நீ ஏன் வந்து இது செய்கிற, அது நோக்கம் என்ன, அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு கொடுக்கிற என்று முக்கியம் அல்ல, நீ என்ன எண்ணத்தோடு கொடுக்கிற, நீ எவ்வளவு எப்படி செய்கிற ஒண்டி அல்ல, நீ என்ன எண்ணத்தோடு செய்கிற, என்ன எண்ணத்தோட நீ இது பார்க்கிற, என்ன எண்ணத்தோட நீ செயல்படுகிற, இது எல்லாமே ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப இருதயத்தை ஸ்திரப்படுத்தி உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். இப்படிதான் ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவது எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் 2 Peter 3:9, in the process he can cleanse us internally. When we wait, how he prepares us, he cleanses us, makes us a vessel of honor. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தாம் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். But the Lord is not slack concerning his promise. அவர் slack பண்ணல, வாக்குத்தத்தம் பண்ணவர் அவர் slack பண்ணல. He is not slack in his promise as some count slackness, but the long suffering towards us, not willing that any should perish, that all should become repentant. நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்க வைக்கிறார் சில நேரத்துல. அப்பதான் நீ இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ளவனாவ. சில ஆசீர்வாதம் ஏன் வந்து வரல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்குள்ள சில சுத்திகரிப்பு செய்ய, அந்த சுத்திகரிப்பு செய்யும்போது ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்குள்ள செய்கிறார். நம்ம காத்திருக்கிற வேலையில நாம் சொன்ன முதலாவது நம்மள உள்ளான மனிதரை கட்டுகிறாரு, இரண்டாவது வந்து என்ன செய்கிறாரு, நம்மளோட இருதயத்தை ஸ்தாபிக்கிறார், மூணாவது அவங்க சுத்திகரிக்கிறார். இதெல்லாம் செய்யறதுக்காக தான் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். மூன்றாவது காரியம், this waiting is not being passive but active involvement. இந்த காத்திருக்கிறது என்று குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறது. நான் காத்திருக்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, அந்த காத்திருக்கிறேன் அப்படி நம்ம சொல்லுகிறது வந்து ஒரு பேசிவான, இட்ஸ் நாட் பேசிவ். the waiting this waiting is not passive but active involvement. நான் காத்திருக்கிறேன். அப்புறம் வந்து பாருங்க, சில பேரோட மென்டாலிட்டி வந்து இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை நம்முடைய சிந்தனை இப்படியாக யோசிக்கலாம், ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் செய்வாரு, நடக்கும்போது நடக்கும். தமிழ்ல வந்து வசனத்து பஞ்சி டயலாக் வந்து குறைச்சலே இல்லை. ஓகேங்களா? பஞ்சி டயலாக் என்ன சொல்லிடுவோம், அது நடக்கும்போது நடக்கும். அப்புறம் என்ன அர்த்தம் என்றால், நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது நான் எப்போதுமே கற்பனை வந்து எப்படி நான் பார்ப்பேனாக்கா, நடக்கும்போது நடக்கும் அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஒரு இந்த கடற்கரைக்கு போனோமா பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பை, இந்த பிளாம்போங்க இருக்கு தெரியுங்களா, அந்த இது பிளாம்போங்க அப்படியே தூக்கி போட்டோமா அப்படியே நடந்துக்கிட்டே அது எப்போ போய் சேருமோ போய் சேரும். அந்த மாதிரி ஒரு பேசிவ். நடக்கும்போது நடக்கும், ஆண்டவர் செய்வோம் செய்வார். ஆனால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு காத்திருக்கு சார், அப்போ நான் காத்திருக்கிறேன். I just passive and wait. No, it's not about, when we talk about waiting, it's not passive, it's active involvement. நம்மளும் அதுல அந்த
காத்திருக்கும் அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈடுபாடு உண்டு. ஓகே, இவர்கள் எப்படி ஈடுபட்டாங்க? ஆண்டவர் காத்திருங்கள் சொல்லி எப்படி இவர்கள் ஈடுபட்டார்கள்? How these 120 they actively involved in the process of waiting. How these people get involved? How these people actively involved? They didn't go inside and mess up the plan. அவர்கள் அந்த காத்திருக்கிற நேரத்தில் போயிட்டு கையை விட்டு உழப்பி அதை வீணடிக்கல. ஆபிரகாம் போல, சாரா போல. ஆபிரகாம் சாரா என்ன செய்றாங்க? ஆண்டவர் வெயிட் பண்ணு, ஐசக்கு உனக்கு கிடைக்கப்படும் என்று சொன்னாரு. ஒரு குழந்தை, ஒரு ஆண் மகன் உனக்கு கொடுக்கப்படும். God promised Abraham and Sarah and said that you will receive a son. But they didn't wait. They waited for some time. But they put their hand inside and mess up and try to mess up the plan. அந்த திட்டத்தை வந்து கையை விட்டு குழப்பி விட்டார்கள். This is not active involvement. This is messing up involvement. இது வந்து கையை ஆண்டவரோட சித்தத்துல காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்கிற வேலையில நீ வந்து அதுல ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிற வேலையில நீ உன்னுடைய கையை விட்டு அதில் உழப்பி ஆண்டவர் உதவி செய்ய பார்க்கறது இல்ல. But you flow with the God's promise and still you are waiting. How to do that? நீ இந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் வரப்போது நீ காத்திருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எப்படி அதை உழப்பாமல், அதை குழப்பாமல், அதை கொண்டு போடாமல், அதை ஒரு குழப்படி உண்டாக்காமல் எப்படி நான் காத்திருக்கிறது? அப்படி ஆனால் இவர்கள் காத்திருந்தார்கள். These 120 waited without messing up God's plan, without messing up God's will. ஆண்டவர் சித்தத்தையும் திட்டத்தையும் குழப்பி போடாமல் அந்த ஃப்ளோலே காத்திருந்தார்கள். அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி காத்திருந்தார்கள்? They waited in prayer and supplication. How am I can actively involved in my waiting? Prayer and supplication. Acts 1:14. They waited in prayer. ஜெபத்துல நம்ம அவர்கள் அந்த காரியத்தை குறித்து அதிகமாக காத்திருந்தார்கள். ஜெபத்துல இதை ஆண்டவர் சொல்லல, அவர்களே செய்தார்கள். அவர்களுடைய பங்கு அதை கொடுத்தார்கள். காத்திருக்கிற காலகட்டத்தில் அவருடைய பங்குகள். அப்ப நம்மளும் காத்திருக்கிற காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னது? ஜெபமும் வேண்டுதலும். ஏன்னா அந்த பேட்டர்ன் தான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்புறம் காத்திருக்கிற காலகட்டத்தில் அப்புறம் என்ன செய்தார்கள்? they feel in the spirit. சும்மா ஜெபிக்கல, ஆண்டவரே நிறைவேற்று. அவர்கள் ஆவியில கட்டினார்கள். அந்த ஆவிக்குரிய கண்களை பார்த்து அப்படியாக ஆவியில கட்ட வேண்டும். அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். ஆழமாக பார்த்தா தான் அர்த்தம். சும்மா ஜெபி, அவங்க சும்மா ஜெபிக்கிறது ஒன்றிய இல்ல, ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் செய்ய போகிறாரு, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நான் கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கு அதிகமாக செய்ய வல்லவரே நீ செய்வீர். God, I believe, I pray, I wait upon you, I wait in prayer. So this is my active involvement in the process of waiting. They engage in prayer through the waiting period. அவங்க காத்திருக்கும் பொழுது அவர்கள் ஜெபத்தில் இருந்தார்கள். இரண்டாவது, they waited together. எப்படி அவர்கள் காத்திருந்தார்கள் என்றால் அதில் அவருடைய ஈடுபாடு எப்படி கொடுத்தார்கள் என்றால் they waited together or in oneness. They waited in oneness, one accord என்று சொல்லப்படும். அப்பனா அப்ப என் குடும்பத்துக்கு இது எப்படி, என்னோட தேசத்துக்கு இது எப்படி? அப்பனா குடும்பமாக அல்லது கணவன் மனைவியாக அல்லது ஒரு சபையாக அல்லது ஒரு தேசமாக நம்ம கூடப்பட வேண்டும். In order to receive the sudden blessing, we must break the dividing line. நாம் இந்த வருகிற சடுதியில் வருகிற ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு நான் வந்து இந்த பிரிவினை சுவர்களை உடைக்க வேண்டும். குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ இல்ல ஆண்டுக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற சுவர்களையோ இல்ல சபையிலையோ எதிலையோ இருக்கிற எல்லா சுவர்களை உடைக்கப்பட்டு நம்ம அந்த டுகெதர்னஸ்க்குள்ள வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம இன்வால்வ் பண்ணுகிறோம். அப்ப இதை நான் செக் பண்ண, நான் காத்திருக்கிறேன், ஜபத்துல வேண்டுதல்ல காத்திருக்கிறேனா, என்னோட பங்கு கொடுக்கிறேனா, நான் காத்திருக்கிறேன் டிவைடிங் இருக்குதா இல்ல டிவைடிங் இல்லாம ஒருமனப்பட்டு காத்திருக்கிறேனா, என் குடும்பத்துக்காக ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே காத்திருக்கிறேன், அப்ப குடும்பம் ஒருமனப்பட்டு அதுக்கு காத்திருக்குதா? சபையில ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, சபையில நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு காத்திருக்கிறோமா? இல்ல கணவன் மனைவியாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் என்று நான் கேட்கிறோம், அப்ப நாங்க ஒருமனப்பட்டு காத்திருக்கிறோமா? அப்ப அங்க பிரிவினை இருந்தா அப்ப குவாலிஃபை பண்ணல, அப்ப அங்க ஏதோ ஒரு கோளாறு வருது, அந்த இடத்துல தடக்கற்கள் வருகிறது.
When we are not in togetherness and we wait, we are waiting for a blessing, but we are not together. That means there is a loophole. There is a fault line. ஒரு crack விட்டுருச்சு அந்த இடத்துல. அப்ப எப்படி நம்ம அந்த sudden blessing பெற்றுக்கொள்ள முடியாது? So we have to remove this dividing wall. மூன்றாவது அல்லது C. மூணுல C. They set things in order during this time of waiting. They set things in order. இந்த வெயிட் பண்ற காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தினார்கள். அதுக்கு தான் ஆண்டு காத்திருக்க வைக்கிறார். சும்மா நம்மளை காத்திருக்க வைக்கல, ஆசீர்வாதத்துக்கு ஒழுங்குபடுத்த வைக்கிறார். ஆயத்தம் எப்படி சொல்லுகிற ஒழுங்குபடுத்த வைத்தார் என்று நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். வசனம் படிச்சிருமா டைம் எடுத்துறோம். இன்னும் ஒரு பாயிண்ட் நான் முடிக்க போறேன். அங்க வந்து what happens in the chapter 1, Judas Iscariot was dead, is no more. So in replacement for Judas Iscariot, they select Matthias, so that there will be 12 apostles. 12 அப்போஸ்தலர்கள் இருக்கும்படியாக யூதாஸ் இஸ்காரியோட் மரித்துட்டான். So they select Matthias என்ற ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க. They select Matthias so that there will be complete 12. 12 பேர் இருக்கும்படியாக அங்க ஒரு ஓட்டை உண்டாயிருச்சு. அங்க வந்து ஒரு வேக்யூம் வந்துருச்சு. யாரு? இஸ்காரியோட். யூதாஸ் இஸ்காரியோட் வந்து அந்த இடத்துல யூதாஸ் வந்து என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டாரு. இல்ல 11 பேர் தான் இருக்காங்க. அப்ப அங்க சொல்லப்படுகிறது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1வது அதிகாரத்துல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் என்றால் அவங்க வெயிட் பண்ற கட்டத்துல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். ஜெபத்துல இருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? ஒருமனப்பட்டு இருக்கணும். மூணாவது அவங்க இன்வால்வ்மென்ட் எப்படி எல்லாத்தையும் சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அங்க ஒரு ஓட்டை, என்ன ஓட்டை? ஒரு ஆள் இல்ல. அப்ப அந்த இடத்துல யாரை கொண்டு வைக்கிறாங்க? மத்தேயுவை வைத்து அந்த இடத்தை ஒழுங்குபடுத்துகிறாங்க. We must fill in the vacuum, loopholes in our life, church, family, nation. இது நமக்கு அபியாசப்படுத்தும் பொழுது என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் சபை வாழ்க்கையில, என்னுடைய திருமண வாழ்க்கையில, என்னுடைய தேசத்தின் வாழ்க்கையில எதை நான் ஒழுங்குபடுத்த முடியும்? ஒழுங்குபடுத்த. அதுக்கு தான் இந்த மீட்டிங் காத்திருக்க நேரத்தில் செஞ்சு in this waiting time I have to do it. God's glory will only fill the well ordered house. ஆண்டவருடைய மகிமை வர வேண்டும் என்றால் அந்த வீடு ஒழுங்குபடுத்தப்பட்ட வீடு. ஒழுங்குபடுத்தப்பட்ட வீடுனா தவறா எடுத்துக்கொள்ள, ஒழுங்கா இல்ல அந்த அர்த்தம் இல்ல. சரியாக இருக்க வேண்டிய இடத்துல நிலையை எடுத்துக்கொண்ட ஒரு சபையோ குடும்பமோ எல்லாமே தேசமோ அது மாதிரி. அப்படின்னா ஆண்டவர் வார்த்தை பிரகாரம் அடுக்கப்பட்டு, ஆண்டவர் வார்த்தை பிரகாரம் கட்டப்பட்டு, ஆண்டவரோட வார்த்தை பிரகாரம் செயல்படுகிற ஒரு நிலை, அதான் வந்து well ordered house. இது ஆழமான காரியம். நான் உங்களுக்கு மேலோட்டமா தான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன இதுல நுழைய நான் என்ன செய்யணும்? realign and readjusting according to the law and command of God. சிம்பிளா சொன்னா அதான் அர்த்தம். என் வாழ்க்கையில எதெல்லாம் சரியில்லையோ, என் திருமணத்தில் எதெல்லாம் சரியில்லையோ, என் குடும்பத்தில் எதெல்லாம் சரியில்லையோ, என் சபையிலையோ அல்லது தேசத்திலேயோ என்னுடைய எதெல்லாம் எனக்குள்ள சரியில்லையோ அதெல்லாம் நான் சரிப்படுத்தி என்னை ஒழுங்குபடுத்துகிற வேலையை செய்யறதுக்கு தான் இந்த வெயிட்டிங் பீரியட் நான் செய்யணும். இதெல்லாம் நான் செய்யணும். ஆக்டிவ் இன்வால்வ் இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள். The area that we are expecting a sudden blessing must come under the order and government of God. எந்த ரீதியில நான் ஒரு சடுதியான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன், அந்த காரியத்தின் மேல ஆண்டவருடைய அரசாட்சி வரணும். ஆண்டவருடைய ஒழுங்குபடுத்தல், ஸ்திரப்படுத்தல் வரணும். அப்படின்னா உதாரணத்துக்கு சொன்னா, உதாரணத்துக்கு ஆண்டவர் வந்து எப்படி சொல்லலாம்? ஒரு உதாரணம், இப்போ வந்து என் ஆண்டவர் வந்து பொருளாதார ரீதியில ஆசீர்வாதத்தில் வச்சுக்கோங்க. நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே பொருளாதார ரீதியில எனக்கு இந்த மாதிரி ரீதியில ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, நான் வெயிட் காத்திருக்கிறேன். அப்ப நான் அந்த ஏரியாவில் நான் ஒருமனப்படணும், ஜெபிக்கணும். அது ஒன்றும் இல்லை, அந்த ஏரியா சரிப்படுத்தணும். அது எப்படி நான் சரி? அப்ப என்னோட காணிக்க தஸ்பாகம், அப்ப அதை ஒழுங்குபடுத்தணும். இதெல்லாம் ஒழுங்குபடுத்தல, சடன் பிளஸிங் வாயை பிறந்துட்டு உட்காந்துருந்தா அது வரும். ஆனா நீ இருக்கியாங்கன்றதுதான் பெரிய கேள்வி. நம்ம இருக்கோமா? அதை தான் பேசணும். அது வரப்போகுது, ஆனா நான் இருக்கிறேன் அதுக்குள்ள. அப்ப நான் எதிர்பார்க்கிற சடன் பிளஸிங் எந்த ஏரியால? பிள்ளைகளுக்கு, இல்ல ஒரு படிப்புக்கு, இல்ல ஒரு குடும்பத்துக்கு, ஈவன் ஒரு தேவையான காரியங்கள், ஒரு வாகனம், அது கூட இருக்க முடியும், ஒரு வீடு கூட இருக்க முடியும். ஆண்டு வாக்குத்தத்தை கொடுத்த காரியம் நிலமா இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம். அப்ப நம்ம இங்க என்ன உணர்வு? அந்த ஏரியால நான் சரியா இருக்கணும் என்று நம்ம பார்க்க வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். அப்ப நான் என்ன செய்ய? ஆயத்தப்படுத்த இந்த வெயிட்டிங் டைம்ல தான் நம்ம செய்யணும்.
கடைசியாக நம்பர் 4 இருங்க, டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, waiting develops hope in us. நான் காத்திருக்கும் பொழுது எனக்குள்ள நம்பிக்கை உருவாக்கப்படுகிறது. ஒரு வல்லமையான ஒரு காரியம் நம்பிக்கை. It's not faith, it is hope. Hope is very powerful. அதாவது அது விசுவாசம் குறித்து பேசல, இது வந்து நம்பிக்கை குறித்து பேசுகிறது. அப்புறம் எதிர்காலத்தில் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது என்று சொல்ற சிம்பிளா சொன்னாதான் அர்த்தம். நான் காத்திருக்கும் பொழுதுதான் இந்த நம்பிக்கை என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்குள்ள உருவாக்குறாரு. இது ரெண்டுமே வந்து மாறி மாறி வருகிறது. நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா நிறைய வசனத்துல இப்ப நம்ம நிறைய வசனம் டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். இந்த வசனத்துல பார்க்கும்போது இட்ஸ் ரியலி சம்டைம்ஸ் when I was preparing is mind blowing. அது வந்து ஒரு ஆச்சரியத்துக்குரிய வசனம், ஆச்சரியத்துக்குரிய வாக்குத்தத்தங்களாக ஆண்டு கொடுக்கிறார். நீ காத்திருக்கும் பொழுது உனக்குள்ள ஆண்டு நம்பிக்கை உருவாக்குறாரு. அது ஒன்று இல்ல, நம்பிக்கை இருக்கிறவர்கள் காத்து, இது ரெண்டுமே வந்து work hand in hand. Hope and waiting intertwined. It goes hand in hand. காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அவர்கள் காத்திருக்கிறார்கள். இது ஒரு வல்லமை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வல்லமை. If you see in this current situation, everything is hopeless. எல்லாமே வந்து hopeless, நம்பிக்கை அற்ற சூழ்நிலை. So we must go to the God's word and receive the hope. God is speaking to us about hope. Why? Because we are waiting. நம்ம காத்திருக்கிறோம். Let's read Romans 8:24. For we have saved in this hope. That hope that is seen is not hope. For why does one still hope for what he sees? But if we hope for what we do not see, we eagerly wait for it with perseverance. அந்த நம்பிக்கையை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணுகிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் வருகிறதை பொறுமையோட காத்திருப்போம். அப்ப நம்ம வருகிற காரியத்துக்காக காத்திருக்கிற வேலையில நமக்குள்ள என்ன உருவாக்குகிறார் ஆண்டவர்? நம்பிக்கை உருவாக்குகிறார். நம்ம காத்திருக்கிற வேலை நம்பிக்கை உருவாக்குகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம். Romans chapter 5 3-5. And not only that, but we also glory in tribulation, knowing that the tribulation produces perseverance. A waiting produce perseverance. ஓகேங்களா? காத்திருக்கிறது, tribulation வார்த்தை இடத்துல நம்ம காத்திருக்க சொல்ல, ஏன்னா அது ஒரு கஷ்டமான காரியம். சில நேரத்தில் காத்திருக்கிறோம் அது ஒரு கஷ்டமான காரியம். அப்ப அது என்னத்தை உருவாக்குது? perseverance. It produces perseverance, and perseverance character, and character hope. Now hope does not disappoint, because the love of God has been poured out into our hearts by the Holy Spirit who has given to us. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் அல்லது காத்திருத்தல் பொறுமையோ, அந்த பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாது. பரீட்சை இங்க வந்து பொறுமை பரீட்சை, அங்க இங்கிலீஷ்ல வந்து perseverance, தொடர்ச்சியாக அதை பிடித்துக் கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நோக்கி போறது. அதான் அர்த்தம். அது ஒன்றிய இல்ல, நம்முடைய சுவாபத்தை அது மாற்றுறது, உருவாக்குது. இதெல்லாம் மாறி எது உருவாக்குது? நமக்குள்ள காத்திருக்கிற வேலை நம்பிக்கையை அது உருவாக்குகிறது. உபத்திரங்கள் மேன்மை பார்த்துக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆக நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. நம்ம காத்திருக்கிற வேலையில ஆண்டவர் நமக்குள்ள அந்த நம்பிக்கை உருவாக்குறார் பாருங்க, உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரோட வாக்குத்தத்தம் என்றால், நீ நம்புகிற காரியத்தின் அந்த காத்திருக்கிற காரியத்தினால் உருவான அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது உன்னை வெட்கப்படுத்தாது என்று சொல்லுகிறார். ஹபக்குக் 2:1-3. ஹபக்குக் 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும். I will stand my watch and set myself on a rampart and watch to see what he will say to me and what I will answer when I am corrected. Then the Lord answered me and said, write the vision and make it plain on the tablets, that he may run who reads it. For the vision is yet for the appointed time. For the end it will speak, and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come. It will not tarry, because we have hope. நான் என் காவலில் தரித்திருந்த அறையிலே நினைத்துக் கொண்டிருந்து, அவர் எனக்கு என்ன சொல்வார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான்
என்ன உத்தரவு சொல்வேன் என்று கவனித்து பார்ப்பேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரயோஜனமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் வரை எழுது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. ஆண்டு வைத்திருக்கிறாரு, சடன் பிளஸிங்க வைத்திருக்கிறாரு, ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறாரு. கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயம் உணரவில்லை. ஆனா ஆண்டவர் பிதா ஸ்டாப் பண்ணிட்டாரு. இல்லைன்னா ஆண்டவர் இது குறித்து பேச மாட்டாரு. முடிவில் அது விளங்கும், அது வருது, அது வெளிப்படும். Suddenly it will happen, suddenly it will take place. அது பொய் சொல்லாது, it will not lie. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அதான் ஆண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஆண்டவர் காத்திரு சொல்றாரு. நிச்சயமாக அது வரும், அது தாமதிப்பில்லை. நிச்சயமாக வரும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு காத்திரு. நம்பிக்கை உருவாக்கத்தான் ஆண்டவர் காத்திரு வைக்கிறாரு. எரேமியா 29:11 For I know the thought that I think towards you, says the Lord, thought of peace, not of evil, to give you future and hope. உனக்கு நம்பிக்கை, எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்கு நானே உன்னை குறித்து நல்ல சிந்தனை வைத்திருக்கிறேன் சொல்கிறாரு. நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு. To give you future and hope. So God is reminding all the promises, and not only the promises, and why He is asking us to wait, and why He is talking about the sudden blessing. Everything is connected. Psalms 27:13 I would have lost heart unless I had believed that I would see the goodness of the Lord in the land of living. Wait on the Lord. Be good courage, and He will strengthen your heart. And wait, I say, on the Lord. நானும் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் காத்திரு சொல்றாரு? Because God will do. நம்பிக்கை எழும்புகிறது, நம்பிக்கை உருவாகிறது. இன்றைக்கு எல்லாம் புதைந்து போன நம்பிக்கை மீண்டும் வரட்டும். ஏனென்றால் ஆண்டவர் சடியில் ஆசீர்வதிக்க போறதுனால. Proverbs 23:18, 24, 14 For surely there is hereafter, and your hope will not be cut off. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகும். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த நம்பிக்கை குறித்து சொல்றாரு. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த சடுதி ஆன ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். Why God is speaking to us about the sudden blessing? Because we have been waiting, and never let this hope be removed from our heart, be taken away from our heart. இந்த நம்பிக்கை என்ற காரியத்தை நம்ம இழக்க கூடாது. அப்படி நம்ம இழந்திருந்தா கூட இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மீண்டுமாக அந்த நம்பிக்கை என்ன சொல்றாரு? கடவுள் சொல்கிறாரு, நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு. இப்ப கண்ணை கீழே பார்க்காம கண்ணை நிமிர்ந்து பார்க்க ஆண்டவர் தூண்டுகிறார். Because the sudden blessing is coming upon our life. Because we have been waiting, it has produced the hope. If we lost the hope, this morning let's ask the Holy Spirit to rekindle the hope one more time. Romans 15:30 Now may God of hope fill you with all joy and peace in believing, that you may abound in hope by the power of the Holy Spirit. Here we see a word called God of hope. I think it's very powerful. We have heard about God of peace. We have heard about God of miracles. We have heard about God who provides a lot of names. But here in this verse, it talks about God of hope. This morning, let's go to the God of hope. Because we've been waiting. Not only because we are waiting, God is speaking to us about the sudden blessing prophetically. So there is a connection, and something is going to happen in our life. We must believe. If not, God won't give a prophetic word. So the waiting, the hope, and the sudden blessing, there is a connection. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தை நிரப்புறாங்க. மீண்டும் ஆண்டவர் நிரப்பட்டோம். என்னத்தினால் நிரப்பட்டோம்? இந்த நம்பிக்கையின் தேவனை நம்ம நோக்கி, ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தை காத்துக்கொண்டே இருக்கிறார், இன்னும் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே நீங்க சடன் பிளெஸிங் பத்தி பேசுறீங்க. ஆண்டவரே மீண்டுமாக எனக்குள்ள நம்பிக்கை எழும்பல. But God of hope,
நம்பிக்கையின் தேவனே எனக்குள்ள எழும்போ, மீண்டும் அந்த நம்பிக்கையை எழுப்போம், மீண்டும் அந்த நம்பிக்கையை என் கண்கள் அந்த திறக்கப்படட்டும், மீண்டும் நம்பிக்கையினால எழுப்பி பார்க்கட்டும், மீண்டும் நம்பிக்கையினால அந்த தூர தேசத்தை நான் பார்க்கட்டும், அந்த கானான் தேசத்தை நான் பார்க்கட்டும், அந்த பாலும் தேனும் வடிகிற தேசத்தை பார்க்கட்டும், மீண்டுமாக அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். Because God has spoken to us prophetically. ஆண்டவர் தீர்க்கதரிசன ரீதியில நம்ம மத்தியில பேசுறார். இறுதியாக in summary what we have been talking till now, இப்போ வரைக்கும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? When God is speaking to us about sudden blessing or sudden breakthrough, we must understand that it means He will grant us what we have been waiting for according to His promise. நம்ம அவர் வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்மளை பார்த்து உனக்கு நான் சடன் பிளஸிங் கொடுக்க போறேன்னு சொன்னாக்கா, அந்த 120 பேர் காத்திருந்தவர்கள், அந்த காத்திருந்தவர்களுக்கு தான் சடன் பிளஸிங். காத்திருக்கிறவர்கள் தான் இந்த சடிதிலே வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அப்ப ஆண்டவர் சடிதிலே ஆசீர்வாதம் வரும் என்று பேசுகிற வேளையில இது யாரை குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்றால் இந்த காத்திருக்கிற ஜனங்கள். நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம். ஆகையால this morning let our spirit be revived, let our spirit be energized, let our spirit be revived and quickened one more time. நம்முடைய ஆவி மீண்டுமாக ஆண்டவர் கிளறி விடட்டும், எழுப்பப்படட்டும். வாக்குத்தத்தம் பண்ண காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த காரியம் தான் சடன் பிளஸிங். நான் நினைக்கிறது இல்ல, அவர் சொன்னது. இரண்டாவது காரியம், ஆண்டவர் சடன் பிளஸிங் பேசும்போது என்ன அர்த்தம்? ஆண்டவர் சடுகிற ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போறார் என்ன அர்த்தம்? when God speaks about the sudden blessing, what does that mean? There is hope. நம்பிக்கை இருக்கு. If there is no hope in you, go to the God of promise, go to the God of hope. Let God of hope fill you with abundance of hope. Let's hope and arise one more time. Let us know the time to enter and to receive is near. நம்ம பெற்றுக்கொள்கிற நேரம் என்ன காரியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆசீர்வாதம் இருக்குமா? அது தெரியாது. ஒருவேளை இருக்காது, வித்தியாசமாக இருக்கலாம். பட் இந்த காரியத்தை எல்லாமே நம்ம சரிப்படுத்தி ஏன் ஆண்டவரை காத்திருக்க வைத்தார்? காத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? என் பிரகாரம் இல்ல, அவர் பிரகாரம். ஏன் என்னை காத்திருக்க வைத்தார்? இதெல்லாம் காரியம் ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்புறம் நான் காத்திருக்கும் போது என்ன நான் செய்யணும்? நான் அதுல இன்வால்வ் பண்ணணும். அதை குழப்பி போடுற இன்வால்வ்மெண்ட் இல்லை, அதை இன்னும் அதுல ஒத்துழைக்கிற ஒரு இன்வால்வ்மெண்ட். I must actively involve in the preparation, in the waiting, by prayer, by togetherness, by setting things in order. இதெல்லாம் நம்ம செய்யணும். At last, waiting produces hope. Because of the hope is like an anchor. ஒரு நங்கூரம் போல நம்மளை நிறுத்தி வைக்கிற ஒரு காரியம் இந்த நம்பிக்கை. நங்கூரம் போல நம்மளை நிறுத்தி வைக்கிற காரியம். So let's believe that we're going to receive something. Doesn't matter lockdown or whatever down, but God, He will do what He wants to do in our life. கடைசியாக இந்த வசனத்தை படித்து நான் முடிக்க போகிறேன். This is the last verse that I'm going to read. I would like to request all of us to stand together as a family. இந்த வசனத்தை படித்து நம்ம முடிக்க போகிறோம். நான் உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து குடும்பமாக எல்லாரும் எழுந்து நிற்பு. எப்படி சபையில நம்ம எழுந்து நிற்போமோ அதே போல எழுந்து நின்று இந்த வசனத்தை எடுத்துக்கணும். ஐசையா 35 4வது அதிகாரம் 4ல இருந்து 104 क्या 10 ஐசையா 35 4 to 10, not 4 to 104. typo error. 4 to 10 மைக் போட்டு விழுந்துறாங்க. ஐயோ 100 வசனம் படிக்க போறோம். ஓகே இல்ல, எல்லாம் எழுந்து நின்று ஆயத்தப்பட்டு பைபிள் எடுத்துக்கொள்வோம். முதல்ல தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். I hope you have taken Isaiah 35 4 to 10, 4ல இருந்து 10 வரை. Let God strengthen our feeble knees. மனம் பதறுகிறவர்களை பார்த்து, ஓகே நான் படிக்கிறேன் அந்த வசனத்தை 4ல இருந்து. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். The sudden blessing. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதை சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண் திறக்கப்பட்டு, ஆவிக்குரிய குருடோ, சாதாரண குருடோ, பொருளாதாரத்தில் உள்ள குருடோ, வீட்டில் உள்ள குருடோ, எந்த குருடோ, கண்கள் திறக்கப்பட்டு செவிடர்களின் காதுகள் திறவுண்டு போ.
அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீரும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும். இதெல்லாமே the area that we have been waiting for. வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும், அப்புறம் செழிப்பு உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் இருப்பது போவதுமில்லை, அங்கே காணப்படுவதும் இல்லை. மீட்கப்பட்டவர்களே அதிலே நடப்பார்கள். The no-go zone for the enemy. enemy அதாவது எதிரி நுழைய முடியாத ஒரு இடம். இந்த வசனத்தை மீண்டும் படித்து எந்த ஏரியால ஆண்டவர் பிளஸ் பண்ண போறாரு அதுக்கு ஒப்பிட்டு நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். Sorry, I cannot read in English, but English நல்லா இருக்கும். So because of time, I just stop here. Okay, say to those who are fearful hearted, do not be afraid. God will vindicate you. God will open the eyes of the blind, the deaf ears will be opened, the lame will start to walk, the mute will start to talk. God will make pathway in the wilderness. God will make the pathway in the wilderness. This morning, let's believe. If you are waiting according to His promise, let's realign, readjust, refire, because God's sudden blessing is ours and on its way. Amen. Amen. Let's unite our hearts together. அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். Let's begin to pray in the Holy Spirit for a while, for a moment. ஒவ்வொரு வார்த்தை, I believe in the 1,000 words God definitely would have placed something in our spirit. Let the hope begin to rise. Let's go to the God of hope. நம்பிக்கையின் தேவனிடத்தில் மீண்டும் போவோம். When God is speaking about the sudden blessing, oh, He is going to give the sudden blessing to those who are waiting. Those who are waiting, those who have been waiting. Are you waiting, brother? Are you waiting, sister? Are you waiting, my family? Are you waiting, the people of God? Are we waiting? Yes, we are waiting for many things. அநேக காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இந்த sudden blessing யாருக்கு வந்தது? காத்திருக்கிறவர்களுக்கு வந்தது. Those who receive the sudden blessing, they are the people who waited. Oh, those who not waited, they didn't receive, but they waited. This morning, those who've been waiting. God knows you've been waiting. Oh, I may not know. The people the next to you may not know. As a family, you may know. Oh, maybe as a husband and wife, you may know. Oh, as a church, we may know. We've been waiting and waiting and waiting. We have seen a lot of things in this message. அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம sudden blessing குறித்து பேசுகிற காரியத்தினால we going to believe and ask God, I've been waiting, Father. Lord, qualify me, repair me, realign me, readjust me, because you're going to bless me. நீ என்ன ஆசீர்வதிக்க போகிற, நீ எனக்கு கொடுக்க போகிற, நீ எனக்கு ஆசீர்வதி. என் குடும்பத்துக்கு நான் காத்திருக்கிற ஒரு காரியத்துக்காக, என் தனிப்பட்ட வாழ்ல ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறேன், என்னோட வேலை இடத்துல ஒரு காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், பல காரியங்கள் சில சபைக்காக, தேசத்துக்காக, என் குடும்பத்துக்காக, திருமணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறேன், ஏதோ ஒருத்துக்காக காத்திருக்கிறாங்க. அந்த 120 பேர் காத்திருந்தார்கள், அவங்க மேல நீ சடிதியாக வந்த. இப்ப நானும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இதுக்கு முன்னே நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனா ஆண்டவரே, நீ இப்போது இந்த sudden blessing பத்தி, சடிதியாக வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நீ பேசுறதுனால ஆண்டவரே நான் நம்புகிறேன். because your blessing is coming upon me. இந்த ஆசீர்வாதம் என்னை நோக்கி வருகிறது, அந்த காலகட்ட கிட்ட வருகிறது. நாங்க குடும்பமாக ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, எங்க கரங்களை நாங்க பிடித்து அப்படியே கரங்களை பிடித்துக் கொள்வோம், குடும்பமாக கரத்தை பிடித்துக் கொள்வோம். believe a miracle in our life, believe the power of God to explode in our hearts. oh, even right now, இப்பொழுது கூட ஆவியானவர் நீங்க அளக்கிற அளவுல உங்க வீட்டில் அவர் அளப்பாராக. நீ கேட்கிற அளவுல, நீ கதறுகிற அளவுக்கு, நீ எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு இழுக்கிறியோ அந்த அளவுக்கு மேலாக ஆண்டவருக்கு கொடுக்கப்படட்டும். என்னுடைய ஜெபத்துல ஒண்டி அல்ல, இங்க இருந்து நான் ஜெபிக்கிறதுல இல்ல, நீங்க எப்படி அங்க கேட்டு கொண்டிருக்கீங்க. It's going to decide what you're going to receive this evening, because the word has been sown unto you. வார்த்தைகள் விதைக்கப்பட்டது, வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா இப்போ நம்ம அந்த இடத்துல, உங்க வீட்டுல நம்ம ஒரே இடத்துல இல்ல, தனித்தனி இடத்துல இருக்கோம். Receive as a family, hold your hands and say, God, I've been waiting for this, I've been believing this.
It's not initiated by my own flesh, but it is initiated by you, Father. You have promised. நீங்கதா சொன்னீங்க ஆண்டவரே. You promised, Father. I've been waiting. If I do anything wrong in this waiting, correct me, realign me, readjust me. Let the hope rise one more time, Father. I believe it. I believe it. Give me hope one more time. Let the God of hope appearing in your houses. Let the God of hope rising in your spirit. Let the God of hope rising in the life of your children. Let the God of hope rising in the life of your working place, vocation, everywhere. Oh, everything that God wants you to do. Let the God of hope begin to rise. Let the hope begin to rise. அந்த நம்பிக்கை எழும்பட்டும். Yes, the sudden blessing is my time. I'm going to promise. I'm going to dig the word of God. I'm going to re-dig the well one more time. மீண்டுமாக அந்த வாக்குத்தத்த கிணறுகளை நோண்டுகிற நேரம். ஓ, வாக்குத்தத்த கிணறுகளை நோண்டுவோம். எதெல்லாம் நிறைவேறல, எதெல்லாமே நிறைவேறல, நிறைவேறுகிற காலம். It's a year of happening. It's not coincidence. God is speaking about the sudden blessing. I'm telling you. ஆண்டவர் இந்த திடீர் சடிதி ஆசீர்வாதத்தை சும்மா ஒரு தப்பி தவறி ஆண்டவர் பேசல. Because it's a year of happening. It's a connection. It's a year of happening. Because God wants to do. Let's believe. I can sense the faith begin to rise. I can sense the hope is beginning to rise. Even in your house, let it begin to rise. Oh, push in the spirit for a minute. And we're going to end it now. In the name of the Lord Jesus. You receive it. You talk to God. It's not about my prayer. It's about your prayer. As a man in the house, your prayer. As a woman in the house. As a children. As a family. As a church. It's our prayer. Oh, Robo Shaka Mama Mama Baba. The year of happening, Father. The world is talking about coronavirus. The world is talking about the lockdown. The world is talking about a lot of things, Father. Yes, we are not denying what is happening around us. But God, you have promised. Oh, the year of happening. And now we are talking about the sudden blessing. That means the year of happening. We are approaching something of the fulfillment. That's why God is talking about the sudden blessing. God is talking about the suddenly outpouring, the revival, the breakthrough, the answer, the things that we've been waiting for years. Why not this year? Yes, Lord, I've been waiting for years, but why not this year? ஓ, ஏன் இந்த வருஷம் நடக்க கூடாது ஆண்டவரே? ஏன் அந்த அற்புதம் இந்த வருஷம் நடக்க கூடாது? ஏன் அந்த வீடை நான் இந்த வருஷம் வாங்க கூடாது? ஏன் இந்த வருஷம் அந்த பொருளாதாரத்துக்கு வெடிப்பு வரக்கூடாது? ஏன் இந்த வருஷம் ஆண்டவரே அந்த திருமண காரியங்கள் நடக்க கூடாது? ஏன் இந்த வருஷத்துல அந்த ஆசீர்வாதங்களின் பிள்ளைகள் வாழ்க்கையில ஏன் வரக்கூடாது? Why not? Ask why not. Don't ask Lord why it's happening to me. No, don't ask why it's happening to me. Now the time to ask why not this year? Why not this year? Why not this month? Despite of all the coronavirus, despite of all the lockdown, why not God? Why not you can bless our church? Why not there can be revival? Why not you can bless our children? Why not? Why not? Why not it cannot happen? It suddenly can happen. Oh, suddenly அது நடக்க முடியும். Let's believe in our spirit. நம்ம ஆவியில அதை விசுவாசிப்போம். கரங்களை உயர்த்தி அப்படியே ஒப்புக்கொடுப்போம். தொடர்ந்து இதே காரியத்துல நம்ம ஜெபிப்போம் தனிப்பட்ட முறையில. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையோட வார்த்தைக்காக நன்றி. We believe, we give you glory and honor and praise. நாங்க முழு மனதோடு ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. We believe that God, you are not only working in our church alone, but now you are working in our family. You are working in our heart. You are working in our spirit. Lord, the God of hope, rise in our spirit, rise in our church, rise in our family, Father. There is a hope for your children. There is a hope for your family. There is a hope for your marriage. There is a hope for this nation. There is a hope for our church. There is a hope for so many things that God has promised for us. Lord, we give you glory, we give you honor, we give you praise, and we give you glory, Father. இயேசுவின் வல்ல நாமத்துல நாங்கள் ஒப்புக்கொடுத்து முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen, amen, amen. Hallelujah, amen.